உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் புனித பாரமான சிலுவையை சுமந்து சிலுவையை சுமப்பவர்கள் இளம் பெண்கள் தயாராக இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆடையின்றி நிற்க வைப்பது வெறும் உடல் சார்ந்த வன்முறை மட்டுமல்ல, அது அவனது கண்ணியத்தை சிதைக்கும் மனித நேயமற்ற செயல். நம் முதல் பெற்றோரான ஆதாம் இன்று நாமும் பல நேரங்களில் அந்த படை வீரர்களாகவே மாறுகிறோம். ஏற்று காட்டிய அன்பு பாதையில் நடந்த கடவுளோடு சகோதரத்துவத்தை விடுத்து சுயநலத்தால் பிரிவினைகளை உருவாக்கும் போதும், நாம் பிறரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் போதும், மனித நேயமற்ற செயல்களால் அடுத்தவர் உள்ளத்தை காயப்படுத்தும் போதும் நாம் மீண்டும் ஒருமுறை கல்வாரியில் இயேசுவை ஏளனம் செய்து அல்லது பிரிப்பவர்களா? இந்த கல்வாரி பயணம் நமக்கு ஒரு அழைப்பை விடுகிறது. பிரிந்து போன மனித நேயத்தையும் சிதைந்து போன உறவுகளையும் மீண்டும் கைத்து புதுப்பிக்க வேண்டும். பிறரை அவமானப்படுத்துவதை நிறுத்தி அவர்களது கண்ணியத்தை வழங்கும் ஆடையாக நாம் மாற வேண்டும். கிறிஸ்துவின் வழியில் பயணிக்க துணிக்கும் போது நாம் இழந்த புனிதத்தை மீண்டும் பெறுகிறோம். நம்முடைய நல்லெண்ணம் அவரோடு நடக்க ஆண்டவர் இயேசுவோடு நடக்க திருக்குறள் சுமந்தாய்